தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 10-12 மற்றும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 22-23 நாம் வாசிக்க கேட்போம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10, 11, 12. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம், திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம், இதே பகுதி, இதே வசனம் அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறேன், கேளுங்கள். 22-23. லூக்கா 6:22-23. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிட்ட போதும் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்பதே தேவனுடைய வார்த்தை. நாம கடந்த நாட்களாக என்னுடைய பிரசங்கத்திலே மலை பிரசங்கத்தை தொடர்ச்சியாக தியானிச்சு வரும். கிட்டத்தட்ட இது 8வது பாகம். கிட்டத்தட்ட 7 செய்தியை கேட்டிருக்கிறோம். 7 பாக்கியங்களை நாம் பார்த்திருக்கோம். இந்த 5ஆம் அதிகாரத்தை தியானிச்சிருக்கிறோம். நீங்க கேட்காதவர்கள் தயவுசெய்து யூடியூப்ல போட்டிருக்கும், போய் கேளுங்க, அப்பதான் இது புரியும். இது 8வது செய்தி. அதிலே பாக்கியம் என்றால் என்னன்னு பார்த்தோம். அந்த உண்மையான சந்தோஷம். பாக்கியம் என்றால் என்ன? உண்மையான சந்தோஷம், மெய்யான சந்தோஷம், ஆவியில் எளிமை என்று பார்த்திருக்கிறோம். மெய்யான சந்தோஷம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். அந்த மெய்யான சந்தோஷம், சாந்த குணமுள்ளவர்கள் என்கிற பாக்கியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்திருக்கிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்திருக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களை குறித்து அப்படிப்பட்ட ஒரு குணத்தை, பாக்கியத்தை, சந்தோஷத்தை குறித்து நாம் தியானிச்சிருக்கிறோம். போன செய்தியில சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று போன செய்தியிலும் பார்த்தோம். இன்றைக்கு நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உண்மையான மெய் சந்தோஷம் என்றால் என்ன? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கும் சந்தோஷம். சரி, இந்த மேல் பார்த்த இதுவரைக்கும் இந்த செய்திக்கும் மற்றதுக்கும் சற்று வித்தியாசம் இருக்குது. சில அப்சர்வேஷன், இந்த வசனங்களை படிக்கிறப்போ நீங்க சில வசனங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்க ஆரம்பிக்கிறப்போ மற்ற வசனங்களை இயேசுசாமி பேசின போல இந்த வசனத்தை பேசுற. இதற்கும் மற்றதற்கும் வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். மற்ற 7ம் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களுடைய குணம் என்ன என்கிறத பத்தி பார்க்கிறோம். அவருடைய குணம் என்ன? There are the characteristics of Christian. அவங்களுடைய குணாதிசயம், கிறிஸ்தவருடைய குணாதிசயம் என்றால் என்ன என்கிறத பார்த்தோம். கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார். கிறிஸ்தவனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். இந்த குணம் இருந்தால் தான் அவன் கிறிஸ்தவன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. என் வார்த்தைக்கு புரியுதுங்களா? இந்த குணங்கள் எல்லாம் இருந்தால்தான் அவன் கிறிஸ்தவன் அப்படி என்று இயேசுசாமி போதிக்கவே இல்லை. இங்க ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கமுள்ள ஒரு குணம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுதல், இந்த 7ம் ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இந்த 7ம் அவனுக்குள்ள இருக்கும்.
இந்த குணங்கள், இது கிறிஸ்தவனாய் இருந்தால் அந்த குணம் இருக்கு. எப்படி ஒரு ரோஜாவாக இருந்தால் ரோஜா மனம் வரணும், அப்பதான் அது ரோஜா. ரோஜாவா இருந்து மல்லிகைப்பூ ஸ்மெல் வருமா? அது குணமே என்ன? ரோஜாவா இருந்தா அது அந்த மனத்தை வீசும். மல்லியா இருந்தா மல்லியுடைய மனத்தை வீசும். இந்த மல்லி என்று எப்படி சொல்றோம்? மல்லியை போல நாங்க போனோம் பூ வாங்குறதுக்கு, அங்க குப்பையில பெரிய ஒரு மூட்டை போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க மூணு நின்ட்டோம். ஐயா ஒரு மூட்டை மல்லி இப்படி கொட்டி வச்சுக்கிறாங்களே. மேஷகம்மா நீ ஊன்னு சொல்ல, ஏன்னா போய் எடுத்துன்னு வந்துடுறேன்ட்டாரு. நாங்க மல்லி சரி எடுத்து கொடுத்துடலாம், இவங்க மல்லி வேணும் சொன்னாங்க. எடுத்து கொடுத்துலாம் பிளான் பண்ணிட்டோம். எடுத்து போற ஒருத்தர் இருந்தாரு, என்ன உங்களுக்கு உதிரிப்பு வேணுமா? இல்லை இந்த மல்லி இருக்குது எடுத்துக்கலாமான்னு கேட்டோம். அது மல்லி கிடையாது, காவட்டம், ஏதோ மல்லி போலே இருக்குமா, ஆனா மல்லி கிடையாது. இப்ப மல்லின்றது அந்த வாசத்தை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. அதே போல இருக்கலாம் மல்லி. எதனால அது மல்லி? வாசம் இருக்கணும். அதை போலதான் இந்த 7 குணங்கள் இது இருந்தால்தான் அவன் கிறிஸ்தவன். இந்த 7 செய்தி கேட்கணும். அந்த குணம் என்ற என்ன, அந்த குணத்துக்கு அர்த்தம் என்ன? ஏன்னா நீங்க நினைக்கிற போல சாதாரணமான அர்த்தம் கிடையாது, நம்ம பார்த்துருக்கோம் இல்ல. அப்போ இந்த 7ம் ஆண்டவர் பேசும்போது கிறிஸ்தவனா இருந்தால் இந்த குணம் இருக்க வேண்டும். அப்போ இந்த 8வது குணம் என்றால் குணம் இல்லை, இது ஒரு வகை அந்த கிறிஸ்தவனா என்றால் இருக்க வேண்டியது. ஆனால் இந்த 8வது நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறது என்று சொல்லும் பொழுது இந்த உண்மையான சந்தோஷம் என்றால் இந்த 7 குணத்தை கொண்டவர்களுக்கு பிறரால் கிடைக்கும், இவனால் காட்டப்படும் ஒரு செயலாகவே இருக்கிறது. நம்முடைய நடைமுறைப்படுத்த வேண்டிய, காட்ட வேண்டிய செயல். இட்ஸ் an operative response. இட்ஸ் an operative response. இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய, நம்மால் காட்டப்பட வேண்டிய ஒரு செயலாக இங்கு இருக்கிறது. அது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற செயல். விளங்குதுங்களா நான் சொல்றது? அந்த குணம் எப்படி ரோஜாக்கு மல்லிக்கு வாசம் அதுவே தானா இருக்குதோ, அதை போல இந்த குணம் எல்லாம் கிறிஸ்தவனா இருந்தா தானா அவனுக்குள்ள இருக்கும். இப்ப நாம சோதிச்சு பார்த்தோம், இந்த குணம் இருக்குதான்னு பார்த்து நான் கிறிஸ்தவனா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கணும். ஆனா இந்த குணம் நமக்குள்ள இருக்கிறது இல்லை. பிறரால் ஏற்படும் துன்பத்தால் நம்மிடத்திலிருந்து காட்டப்படுகிற, வெளிக்கொண்டு வருகிற ரெஸ்பான்ஸ், ஆபரேட்டிவ் ரெஸ்பான்ஸ், நமக்கு நேர்கிற ஏற்படுகிற விளைவாக இந்த குணம் தனித்துவமாக இருக்கிறது. இதுல நிறைய விஷயங்களை நாம நோட் பண்ண முடியும். சில விஷயங்களை நான் இதுல அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த வசனங்களை படிக்கிறப்போ எப்படி ஒரு வசனத்தை படிச்சு சாதாரணமா படிச்சுட்டு போகிறத அப்சர்வ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் என்ன, மற்ற பாக்கியத்துக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றதை பார்க்கணும். நீங்க இந்த 7க்கும் இந்த 1க்கும் வித்தியாசத்தை பார்த்தோம். ரெண்டாவது இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள், இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தான் இந்த ஆர்டர். இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தான் துயரப்படுவார்கள் என்று பார்த்தோம். எவனிடத்திலே அந்த துயரப்படுதலும் ஆவியின் எளிமை இல்லையோ அவன் சாந்த குணமுள்ளவனாக இருக்க மாட்டான் என்று பார்த்தோம். இந்த 3ம் இருக்கிறவனுக்கு நீதியின் மேல் பசி தாகம் நிச்சயமா இருக்கும். எது? ஆவியின் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம். இந்த 3 குணம் இருந்தா தான் அவன் நீதியின் மேல், வசனத்தின் மேல் பசியும் தாகமும் அவனுக்கு வரும் என்கிறத பார்த்தோம். இத போல இந்த 7 குணங்கள் இருந்தாலே தானாகவே இந்த 8வது நடைபெறும் என்கிறத நீங்க மறக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இந்த 7ம் அவனுக்குள்ள செய்யப்பட்டா தானா இது நடக்கும் என்கிறது தான் ஆண்டவர் இங்கு சொல்றத பார்க்க முடியும். அதான் சொல்றாரு, இப்படியே உங்கள் பிதாக்களும் தீர்க்கதரிசிகளுக்கும் செய்தார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். 3வது அப்சர்வேஷன் இதில் நம்ம பார்க்கணும்னா, இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். முதல்ல பார்த்தோம்ல, முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் போது இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள். என்ன பார்த்தோம்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று அவர் துவங்கினார். இது கடைசியாக சொல்லப்படுற பாக்கியம், இறுதியான பாக்கியம். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், மொத்தம் 9 பாக்கியம் இருக்குது. ஆனா இப்ப எத்தனாவது பாக்கியம் பார்க்கிறோம்? 8வது பாக்கியம் பார்க்கிறோம். இந்த ஆரம்பிக்கும் போது பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று துவங்கினார். அதே போல 8வது முடிக்கும் போதும்
அதே பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று முடிக்கிறத பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் துவங்கி பரலோக ராஜ்யத்தில் முடிக்கிறத இங்கு நாம் பார்க்க முடியும். மற்ற எல்லாத்துக்குமே யூனிக்கான தனித்துவமா இருக்கும். ஆனா இந்த வாக்கியம் தான் அவர் பரலோகத்தில் ஆரம்பிச்சு பரலோகத்தில் அவர் முடிச்சு காட்டுற அந்த பிரசங்கத்தின் காரியங்களை பார்க்கணும். எப்படி அவர் பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்றா பாருங்க, ஒரு ஆர்டரா. ஒரு இது ஆண்டவர் பிரசங்கத்தை பார்த்தா நம்ம பிரசங்கம் பண்ண கத்துக்கிறோம். இட்ஸ் ஆர்டர், இட்ஸ் யூனிக். அது ஆர்டர் அழகா பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆவியின் எளிமை இருக்க வேண்டும் என்று சொன்னது போல முடிக்கும் பொழுது இவையெல்லாம் குணத்தையும் பெற்றவர்கள் நீங்கள் துயரப்படாவிட்டால், துன்பப்படாவிட்டால் நீங்கள் எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது என்று அவர் இந்த பாக்கியத்தின் பிரசங்கத்தை முடிக்கிறத பார்க்கணும். நான் சொல்றது விளங்குங்க. இரண்டாவது, இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம், என்னன்னா இதுல பார்க்க வேண்டிய அப்சர்வேஷன், இந்த வசனம் ரெட்டிப்பான பாக்கியத்தை கொண்டு இருக்கிறது என்கிறத நீ வாசிக்கும் போதே பார்க்க முடியும். நீங்க வாசித்து பார்த்தீங்களா? எல்லாத்திலையுமே நீங்க 3ஆம் வசனத்துல பார்த்தோம்னா ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஒரே ஒரு பாக்கியம் தான் வருது இல்ல. நீங்க 4ஆம் வசனத்துல போனா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்க 5ஆம் வசனத்துல சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், 7ஆம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், 8வது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், 9வது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்துல மட்டும்தான் இரட்டிப்பான பாக்கியத்தை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிட்டு மறுபடியும் 11ஆவது வசனத்துல மீண்டும் அதே பதத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவது பாக்கியவான்கள், இரண்டாவது சொல்றாரு பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்றாரு. நீங்க உங்களுக்கு நீதி நிமித்தம் துன்பப்படுதல் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிட்டு அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்குமே பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று அவர் சொல்லல. பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள், இங்க மட்டும் தான் பாக்கியவான்களா இருப்பீர்கள். எப்பதான் நீ பாக்கியவானா மாற முடியும்? அதான் சொன்னேன், இட்ஸ் எ ஆப்பரேட்டிவ் ரெஸ்பான்ஸ். நாம் இருக்க வேண்டிய, மற்றதெல்லாம் நீ கிறிஸ்தவனா இருந்தா இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல, இங்க மட்டும் தான் சொல்றாரு நீ கிறிஸ்தவனா இருந்தா பாக்கியவான்களா இந்த குணத்தை கொண்டு இருந்தா அப்பதான் நீ கிறிஸ்தவனாய் இருப்ப என்று அவர் சொல்லுகிற ஒரு வித்தியாசத்தை இங்கு பார்க்க முடியும். நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? அந்த வித்தியாசம் புரியல, மறுபடியும் யூடியூப்ல போட ரெண்டாவது கேளுங்க, அப்ப புரியும். இல்ல நீங்க கேட்கலாம். இப்போ இதான் இந்த வசனத்துல மத்த வசனத்துக்கும் இதுலயும் இருக்கிற வித்தியாசம். சரி, அடுத்த ஒரு அப்சர்வேஷன், அடுத்த ஒரு முக்கியமான காரியம் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய காரியம், இந்த வசனத்துல மற்ற வசனம் எல்லாமே சாதாரணமா ஒரு வரியில சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் அவர் இந்த கடைசி வாக்கியத்துக்கு மட்டும்தான் அவர் அதை விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதான் அந்த வசனத்துடைய சிறப்பு. இந்த வசனத்துல இருக்கிற முக்கியத்துவம் என்ன? அவர் எல்லாத்திலுமே ஒரு வரியில சொல்லிட்டு போயிடார், நீதியின் மேல் பசிதாகமா பாக்கியவான், அவ்வளவுதான். அதுக்கு விளக்கெல்லாம் கொடுக்கல, நம்ம தான் விளக்கம் கொடுத்துருக்கிறோம் 1 மணி நேரமா. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துக்கு மட்டுமே இந்த பாக்கியத்தின் பிரசங்கத்திலே அவர் விளக்கம் அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? 2 வசனங்கள்ல விளக்கம் கொடுக்கிறார். 10ஆம் வசனத்தை சொல்லிட்டு 11, 12க்கு அந்த வசனத்தின் விளக்கத்தை அவர் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் அந்த வசனத்தை ஆண்டவரே விளக்குறார். இது ஒரு பிரசங்கம் மறந்துடாதீங்க, இது பாடல் இல்லை. மற்ற பகுதியெல்லாம் பிரசங்கம் கிடையாது. பைபிளை படிக்கிறப்போ பாடல் பகுதி இருக்குது, உரைநடை பகுதி இருக்குது, கடிதம் ஒருத்தர் உரையாடல் பகுதி இருக்குது, வரலாற்று பகுதி நடந்தது அப்படியே எழுதி வச்ச பகுதி இருக்குது. இது என்னது? பிரசங்கம். இப்ப நான் பண்ற பிரசங்கம் உட்கார்ந்து நோட்ஸ் எழுதுறீங்க தெரியுமா? இதுதான் இங்க எழுதப்பட்டது. இயேசுசாமி செய்த பிரசங்கத்தை என்ன பண்ணிருக்காங்க? எழுதியிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே சுருக்கமா எழுதின மத்தேயு ஆண்டவர் கொடுத்த விளக்கத்தையும் இங்கு சுருக்கமாக அவர் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் இந்த வசனத்துக்காக இருக்கிற சிறப்பு. ஏனென்றால் அது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு விசுவாசிகளும் இதனாலே சோர்ந்து போக நேரிடும்.
அவர்கள் அறியாமையினாலே தவறாக இதை புரிந்து கொள்ள முடியும். அதனாலே இதுக்கு விளக்கத்தை அவர் கொடுத்து வருவதை பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் இதிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 பாகமாக இதை தியானிக்க போறோம். 2 பாகமாக நாம் தியானிக்க போறோம் இந்த வசனங்களை. இதோட முடிக்க போறதில்ல. நான் இது ஒரு பிரசங்கமாக எடுத்தனா 1 மணி நேரம் 45 நிமிஷம் வருது. நான் பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்றதை பொறுத்த வரைக்கும் அதை நான் 2ஆ பிரிச்சு 50 நிமிடங்களாக நான் அதை பேசலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தேன். ஆக நாம இதை தேவ சிந்தையோடு தேவ பயத்தோடு இவ்வளவு முக்கியத்துவத்தை பார்க்கிற ஒரு வசனத்துல மற்ற வசனத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த வசனத்துல பார்க்க முடிகிறது. இதை நாம் தியானிக்க நாம் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை கடவுளுக்கு நேராக திருப்பி இதை 5 புள்ளிகளாக நாம் தியானிக்க இருக்கிறோம். 5 தலைப்பின் கீழே முதலாவது என்ன நாம் இந்த வசனத்துல படிக்க போறோம்னா, இந்த வசனத்திலிருந்து எது துன்புறுத்தல் இல்லை, துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், எது துன்பம் இல்லை. நீங்க நினைச்சிட கூடாது நான் படுற துன்பம் எல்லாம் ஆண்டவருக்காக துன்பப்படுறேன்னு நினைச்சிட கூடாது. துன்பப்படுகிறவன் பாக்கியவானா, ஐயோ நான் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறேன், வேதம் சொல்லிக்குது என்ன பாக்கியவான் என்று அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. அப்ப பார்க்க போறோம் எந்த துன்பத்தை பத்தி இந்த வேதம் பேசல அப்படின்றத பார்க்கிறோம். 2வது, ஏன் துன்புறுத்தல் துன்பப்படுத்தல் ஏற்படுகிறது, படுத்துகிறார்கள், ஏன் என்னை துன்பப்படுத்த வேண்டும், ஏன் துன்பப்படுத்துகிறார்கள் என்றதை பார்க்க போறோம். இன்னைக்கு அது 2 மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்த செய்தியில ஏன் கடவுள் இந்த துன்பத்தை எனக்கு அனுமதிக்கிறார் என்கிறத பார்க்கிறோம். ஏன் எனக்கு கடவுள் துன்பத்தை அனுமதிக்கிறார் தெரியணும்னா எந்த துன்பத்தை பத்தி அவர் அனுமதிக்கிறாருன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? எல்லா துன்பத்தையும் அவர் அனுமதிக்கிறதில்ல. சில துன்பத்தை நாமே வாங்கிக்கிறோம். வேதம் சொல்லுது அந்த கத்தியை எடுத்து உருவ நாமே குத்தி கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுது. ஆமா தானே? கத்திய உருவ நாமே குத்தி கொள்கிற துன்பம் வேறு. இங்கு ஆண்டவர் கொடுக்கிற துன்பத்தை பத்தி பேசுது. இந்த துன்பத்தை ஏன் கடவுள் அனுமதிக்கிறார் என்று பார்க்க இருக்கிறோம். அடுத்த செய்தியில துன்புறுத்தலின் வகை, எப்படியெல்லாம் இந்த துன்பம் வரும் என்கிறத அடுத்த செய்தியில பார்க்க இருக்கிறோம். இதனால் என்ன பாக்கியம் நமக்கு பெறப்போகிறோம், நமக்கு நேரிட போகிறது என்று அடுத்த செய்தியில பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு 2 விஷயத்தை தான் பார்க்க இருக்கிறோம். எது துன்பம் இல்லை, ஏன் துன்புறுத்த படுகிறோம், ஏன் துன்புறுத்த படுகிறார்கள் என்கிறத இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். 2 காரணம். சரி, மீண்டும் அந்த வசனத்தை என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் பக்கம் 7ஆம் பக்கம். அதுல என்ன சொல்லி இருக்குது? 10ஆம் வசனத்துல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இத படிச்ச உடனே துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க லூக்கால வாசித்தோம், துயரப்படுகிறவர்கள் துன்பப்படுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள் என்று. அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். துயரப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் வித்தியாசம். நாம துயரம் என்றால் என்ன பார்த்தோம்? 4ஆவது வசனத்தை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். துயரம் என்றால் என்ன ஞாபகம் இருக்குங்களா? எதுக்காக துயரப்பட வேண்டும் என்று பார்த்தோம்? துயரம் என்றால் வேதனை, மன உளைச்சல். விளங்குதுங்களா? எனக்குள்ள ஏற்படும் வேதனை. எதற்காக மட்டுமே நாம் துயரப்பட? அழுகை. துயரம் என்றால் என்ன? அழுகை, பெருமூச்சு, நான் கத்தி அழுகிற அழுகை. எதற்காக அழுகை? அந்த அழுகை பிறராலே வருவதல்ல, என் நிமித்தம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு துயரம். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு அழுது, ஐயோ என் பிள்ளை பாவம் செய்தேன்னு அழுது, ஐயோ இந்த உலகம் பாவத்தில் இருக்குதுன்னு அழுது. இதற்காக துயரப்படுவதுதான் ஆண்டவர் பேசுறான்றத விளக்கமா பார்த்தோம். இங்கு இன்றைக்கு நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துன்பப்படுகிறவர்கள், நான் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன். துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள், அந்த வேதனையில் மிதந்து கொண்டு இருக்கிறவர்கள் சந்தோஷம் உடையவர்கள் சொல்றாங்க. என்னங்க இது முரணா இல்லையா? யாராவது ரொம்ப வேதனை எல்லாம் போட்டு அவங்களை டார்ச்சர் பண்றாங்க, நிறைய வேதனைகள் வரப்போ நீ இவ்வளவு கஷ்டப்படுற, நீ தான் உலகத்திலே சந்தோஷமானாலும் சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, துன்பப்படுகிறீர்கள், நீ யாரு? உலகத்தில் மிகுந்த சந்தோஷம் உடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த வசனத்தை கவனிக்கணும்.
வெறும் துன்பப்படுகிறவர் என்று ஆண்டவர் சொல்லல. வெறுமனே துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு கீழே. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? என் நிமித்தம் என்று விளக்கம். நீதியின் நிமித்தம் என்றால் என்ன? என் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம். லூக்காவுல சொல்றாரு, இயேசுவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள், புறம்பாக்கப்படுவீர்கள், துயரப்படுவீர்கள். என்ன பண்றாங்க? விளக்கம் கொடுக்கிறத பார்க்க முடியும். அப்போ இங்க நீதி நிமித்தம் என்றால் என்ன? நீதி நிமித்தம் என்றால் அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், இந்த வசனத்தின் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம் துன்பப்படுகிறத இங்கு நமக்கு அவர் சொல்லித்தரார். இந்த வசனத்தில் தெளிவா புரிஞ்சுக்கணும். இயேசுவின் நிமித்தம் துன்பப்படுகிறத பத்தி பேசுறார். இயேசுவின் நிமித்தம் அந்த துன்பம் வராவிட்டால் அந்த துன்பம் பாக்கியம் இல்லை என்கிறத ஆண்டவருக்கு சொல்ற. பாக்கியம் என்றால் உண்மையான சந்தோஷம், மெய்யான சந்தோஷம், ஆசீர்வாதம். எது ஆசீர்வாதம் இல்லை? இயேசுவால் நான் படாத துன்பம் பாக்கியம் இல்லை என்கிறத இங்க சொல்றார். நீதி நிமித்தம் மட்டுமே துன்பப்படுகிறவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள். இயேசுவின் நிமித்தம் மட்டுமே துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இப்ப முதலாவது நாம் பார்க்க இருக்கிறோம், எது பாக்கியம் இல்லை. இந்த இடத்துல எது பாக்கியம் இல்லை, எது அந்த துயரம் இல்லை. முதலாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நாம் செய்கிற பிழையினால் வரும் எந்த துன்பமும் ஆண்டவருக்கு பேசுற. அதனால வருகிற நான் செய்கிற தப்புனால, நான் செய்கிற பாவத்தினாலே வருகிற துயரத்தை பத்தி ஆண்டவர் இங்கு பேசவே. வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. 1 பேதுரு வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், நல்லா கவனிக்கணும், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். இங்க பேதுரு பேசுறாங்க அதே விஷயத்தை. என்ன பேசுறா பாருங்க. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள். ஏன் என்றால் தேவனுடைய ஆவியானவர் வாசிங்க உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். நல்லா நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். யார் இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள்? உண்மையான இந்த ஆவியானவரை, ரட்சிப்பை கொண்டவர்கள் தான். மீண்டும் அவர் பேசுறாரு. அப்போ பேதுரு அதே பேசுறாரு பாருங்க. இதே விஷயத்தை நான் நிரூபிச்சிருக்கிறேன். இந்த பாக்கியங்கள் கிறிஸ்தவர்களுடைய குணம் என்று இங்க பாருங்க. இங்க சொல்லப்படுகிறது, பேதுரு சொல்றாரு, மேல வாசிங்க. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் நல்லா கவனிச்சுக்கணும். உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது என்று இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதனால பாடு எனக்கு வருவது பாக்கியம் இல்லை என்று சொல்றாருங்க? கெட்ட தீய பாவ செயலினால் வருகிற எந்த துன்பமும் துயரமும் எனக்கு பாக்கியம் இல்லை, இட்ஸ் நாட் பிளெஸிங், அதற்கு ஆசீர்வாதம் இல்லை என்று பேதுரு நமக்கு விளக்கம் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஏன் முதலாவது பார்க்கிறோம், எது பாக்கியம் இல்லை? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது என்றால் என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசுவினால், வசனத்தினால் வருகிற துன்பம் மட்டுமே ஆண்டவருடைய பாக்கியமாக கருதப்படுகிறது. எந்த துன்பம் இல்லை? சில சமயங்கள்ல என்னுடைய பாவத்தினால நான் துன்பப்படுத்தப்படுவேன். நீங்க பார்த்தோம்னா இந்த பேதுரு 1 பேதுருல அந்த 15ஆம் வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுல பாடுபடுகிறவனாய் என்ற அந்த பதமும் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த துன்பம் என்கிற அந்த வார்த்தை ரெண்டும் ஒரே பதத்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. மந்திராங்க கிரேக்கத்தில் ஒரே பதத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க மறந்துடக்கூடாது, சில சமயங்களில் என்னுடைய பாவத்தினால வர பிரச்சனைகள்,
நான் இந்த வசனத்தை தியானிக்கிறப்ப ரொம்ப எனக்கு ஆண்டவர் ஆறுதலாக சில வேலைகள் கஷ்டமும் கொடுத்தார். ஏன்னா சில சமயங்கள்ல என்னுடைய பாவத்தின் நிமித்தம் எனக்கு என்ன வருது? பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், பிறரால் நான் துன்பப்படுத்தப்படுகிறேன். ஆனால் ஆண்டவர் இங்கு அதை பாக்கியம் என்று சொல்லவே இல்லை. அந்த துன்பத்தை பத்தி பேசவே இல்லை. என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம் வருகிற துன்பத்தை பத்தி தான் பேசுறாங்க. இவன் இந்த இடத்துல பார்க்கணும், எது பாக்கியம் இல்லை, எது பிளஸட் இல்லை. உண்மையான கிறிஸ்தவன் படுகிற அந்த துயரம் எது இல்லை? அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவன் படுகிற துன்பங்கள், வேதனைகள், பிறராலே பாவத்தினால் ஏற்படுகிற துன்பம், அது பாக்கியம் இல்லை. ஒரு பாஸ்டர் சின்ன ஒரு தவறு செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சாட்சி சொன்னாரு. நான் ஊழியம் செஞ்சு கடவுளுக்காக பல பாடம் அனுப்பிச்சிருக்கேன், ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். அது எப்படி ஆகாது? அது பாக்கியமாக ஆண்டவருக்காக நீங்கள் துன்பம் அனுபவிச்சது ஆக. இந்த உலகத்தின் அவர் சொல்றாரு, நீங்கள் திருடனாயாவது, கொலைபாதகனாயாவது, பொல்லாத செய்கைகளை செய்கிறவனாயாவது இந்த காரியங்களை செய்து நீங்கள் பாடு அனுபவிக்க கூடாது என்று சொல்றாரு. அந்த பாடு உங்களுக்கு கேடு என்று சொல்றாரு. அது பாக்கியம் இல்லை, அது ஆசீர்வாதம் இல்லை. அப்ப எது ஆசீர்வாதம்? நீதியின் நிமித்தம் நான் துன்பப்படுகிறேனா? எதற்காக நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில? நம்ம யோசிக்கணும். நான் உண்மையில ஆண்டவருக்காக துன்பப்படுத்தப்படுறேன். நான் பிறரால சத்தியத்துக்காக வாழணும், சத்தியத்துக்காக உறுதியா இருக்கணும், நான் சரியானதை செய்யணும். பார்க்க போறோம் நம்ம அடுத்த ஒரு இதுல எதற்காக துன்பப்படுத்தப்படுகிறோம் என்கிறத பார்க்க இருக்கிறோம். அப்ப நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இப்ப எது துன்பம் இல்லை? பாவத்துக்காக நாம் துன்பப்படுகிறது துன்பம் இல்லை என்கிறது. இரண்டாவது, நாம் செய்கிற பிழையினால் துன்பப்படுத்தப்படுகிறது பாக்கியம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது நாம் செய்கிற பிழையினால் வருகிற எந்த துன்பமும் துன்பம் இல்லை. இரண்டாவது, விசுவாசிகள் வேத அறிவு குறைவினால் தங்களுக்கு தாங்களே வரவைத்துக் கொள்ளுகிற துன்பங்கள் துன்பம் அல்ல. நல்லா கவனிங்க. வேத அறிவு குறைவினால் அவர்களுக்கு வருகிற துன்பம் என்ன இல்லை? துன்பம் இல்லை. சில சமயங்கள்ல வசனத்துடைய அறிவு குறைவினாலே அவர்களுக்கு ஏற்படுகிற அப்போஸ் துன்பங்கள் எதுவும் ஆண்டவர் சொல்றாரு அது பாக்கியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. எப்படிங்க? எப்படிப்பட்ட விஷயங்கள்? வசனத்துக்காக வசனத்தின் முழு அறிவை பெறாமல் நான் ஒரு செயலை செய்து அதனால் வருகிற துன்பம், நான் வசனத்துக்காகத்தான் துன்பப்பட்டேன் நீ சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, எந்த துன்பம் இல்லை, எது துன்பம் இல்லை, எது இங்க ஆண்டவர் சொல்ற அந்த பாக்கியம் இல்லை என்றதை பார்க்கிறோம். நிறைய பேர் போயிட்டு ரோட்ல நடுராத்திரில காஸ்பல் சொல்லிட்டு இருக்காங்க. டான் பிரீச்சிங் நான் அடிக்கடி சொல்லுவேன். காலையில், விடிய காலையில. இப்போ போன வாரம் ஒரு செய்தி, திருவள்ளூர் பகுதியில அதிகாலையில அவர் எழுந்து என்ன பண்ணிக்கிறாரு, 4 மணிக்கு ஒரு தெரு வீதியில போயிட்டு மைக் வச்சுக்கின்னு ஏசு உங்களை நேசிக்கிறார், மனம் திரும்புங்களுக்கு கத்திக்கிறார். வெளியே வந்து செவ்வளவு மேலே வச்சுக்கிறான். என் குழந்தை இருந்து கத்துதாங்க, உடம்பு சரியாம நைட்லாம் தூக்கலாம், நாங்கள் குழந்தை தூங்காம நாங்கள் வேதனை பட்டுக்கிறோம், மைக் வச்சுட்டு பாட்டு பண்ணு பேண்ட் வச்சு நிற்கிறான், செவ்வளவு மேலே கொடுத்துக்கிறாங்க. பட் இவர் வந்து சந்தோஷமா இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் அடிப்பட்டேன், உதைப்பட்டேன், சபையில சாட்சி. மறந்துடாதீங்க, வசனத்தின் அறிவு குறைவினாலே இப்படிப்பட்ட துன்பம் படுவது ஆண்டவருக்காக துன்பப்படுவது இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எடுத்து வாசிக்கலாமா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 2-3. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்கலாங்களா? ரோமர் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், அவர்கள் தேவ இல்லங்க 10:2-3 தேவனை பற்றி அவருக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களுக்கு சாட்சி சொல்கிறேன். நீங்க சொல்றாரு
யூதர்களை பார்த்து பவுல் சொல்றாரு, இவனுக்கு தேவனை குறித்து வைராக்கியம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஆகிலும் அது அறிவுக்கேற்ற, இந்த வேத வசனத்துக்கு ஏற்ற அறிவுனா இந்த வேத வசனம், வேத வசனத்துக்கு ஏற்ற வைராக்கியமாக இல்லை. எப்படி என்றால் தேவ நீதியை, நீதியாகிய வசனத்தை அறியாமல் தங்களுடைய சுய நீதியை, வைராக்கியத்தை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு வசனத்தின் அறிவு கம்மியா இருக்கிறது இருந்துகிட்டு நாம வசனத்தை சரியா புரிஞ்சுக்காம தப்பு தப்பா செஞ்சு அதனால வர பிரச்சனையை கடவுளுக்காக நான் துன்பப்படுகிறேன். ஒரையா சொன்னார், நேத்து போன் பண்ணி பேசணும் ஒரையா கிட்ட, நான் ஐயா இது வேதப்படி சரியா, நான் வசனத்துக்காக நான் என்ன எல்லாம் யாரு பகைச்சாலும் பரவாயில்ல, யார் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை கிடையாதுன்னு நான் சொன்னேன். ஐயா பைத்தியக்கார ஐயா, வசனத்துல போய் பாருங்க, வசனத்துல இது சரின்னு இருக்குது, நீ எப்படி தப்புன்னு சொல்லலாம் கேட்டான். அவன் வசனத்துக்காக நான் துன்பப்படுவேன். எப்படி வசனத்துக்காக துன்பப்படுவேன்? வசனம் சொல்றது சரி, நீ ஒரு வசனத்தை புடிச்சுக்கிட்டு அந்த வசனத்தின் மேல வைராக்கியம் கொண்டு மற்ற வசனங்களை முரணாக்கி வைராக்கியம் கொண்டு அதனால வர பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நான் சத்தியத்துக்காக துன்பப்படுகிறேன் என்று சொல்லுகிற துன்பம் வாக்கியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது எது துன்பம் இல்லை? வசனத்தின் அறிவு குறைவினால் எனக்கு ஏற்படுகிற துன்பம் பாக்கியம் அல்ல. இதை போல நிறைய துன்பம் வரும், நீங்க தெரிஞ்சுக்கணும் சபையில கூட. சரிங்களா? உதாரணத்துக்கு நிறைய நான் அது போல வசனத்தின் குறைவினால் நான் துன்பப்பட்டிருக்கிறேன். அது தப்புதான், ஆனா அதை நான் பாக்கியம் என்று நினைத்து கொண்டு இருந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் எனக்கு சத்தியங்கள் தெரியாத நாட்களில சில வசனங்களை கையில் எடுத்துக்கொண்டு இதுதான் சத்தியம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். எங்க அப்பா ரொம்ப வாதம்லாம் பண்ணுவேன், மார்னையர்கிட்ட வாதம் பண்ணியிருக்கேன். அதை போல ஐயா இதுதான் என் சத்தியம், இது நான் காலகாலமாக செஞ்சு வரோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுல என்ன பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டுலாம் நான் பேசியிருக்கேன். அது தப்புப்பா, வேதத்துல நல்லா முழுக்க பாருப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண கேட்கவே மாட்டேன். அப்போ அதனால நான் அதை ஏற்றுக்கொள்ளாதனால எனக்கு என்ன வருது, அவர்கிட்ட இருந்து ஒரு திட்டு வருது, இந்த பக்கம் இருந்து சிலர் என்ன பாதிக்கப்படுறேன், சிலர் வந்து அது தப்பு, நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் உண்மையை ரசிக்கப்பட்டிருப்பியா அப்படின்னு பல சொல்லுவோம். நான் நினைச்சுக்கிட்டேன், என்ன நினைச்சுக்கிட்டுனா, இந்த வசனத்தை நாம கரெக்டா பிடிச்சிட்டு இருக்கிறோம், இவங்க நம்ம என்ன பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, பரவாயில்ல ஆண்டவருடைய சத்தியத்தை நான் விளக்குவேன், நான் அதுக்காக உறுதியா நிற்பேன்னு சொல்லிட்டு நான் உறுதியா நின்று நான் பாக்கியவான் நினைச்சிருந்தா நாட்கள்லாம் உண்டு. அப்புறமா தான் தெரியுது அதுதான் தப்புன்னு. இதை போல வசனத்தின் அறிவு, நியாயப்பிரமாணம் என்று அல்ல, சத்தியம் 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 என்று பல பேர் விரும்பும் சுவிசேஷம் இதெல்லாம் தேவையில்லை அது தேவையில்லை என்று குறைவான வேத அறிவை பிடித்துக் கொண்டு அவர்கள் அவருடைய சபைகளையும் வாழ்க்கையும் நடத்திக் கொண்டு போகிறார்கள். முழு வேத அறிவு இல்லாமல் அவர்களுக்கு வருகிற துயரங்கள் எதுவும் வாக்கியமாக அவர்களுக்கு மாறப்போவதில்லை என்று இங்கு பவுல் போதிக்கிறார். வைராக்கியம் இருக்கலாம், அந்த வைராக்கியம் வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் இருக்குதான். ஓய்வு நாள் என்று நான் சொல்லலாம், கர்த்தருடைய நாள் எங்க வரணும், ஆலயத்துக்கு வரணும், எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் போது சொன்னாரா? அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா உடம்பு சரியில்லை விட்டு நான் என்ன பண்ணிடுறேன், எங்க அம்மா மன உளைச்சல வேதனையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க வேதனையில் உட்காந்துக்கிறாங்க, நான் என்ன பண்றேன், நீ வேதனையில் இருக்கிற நான் சர்ச்சுக்கு போறேன்னு வந்துருவியா? அது ரைட்டா? அங்கதான் லீகலிசம் ஆரம்பிக்கு. தப்பு. வேதம் சொல்லுது, ஒரு ஆடு குழியில விழுந்துட்டா நீ என்ன பண்ணுவ, போயிட்டு கர்த்தருடைய நாள் இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆட்டை நான் தூக்க மாட்டேன் விட்டுருவியான்னு கேட்கிற. இரக்கம் இல்லாத தொழுகை வீண் என்று சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு இரக்கம் இல்லைன்னா அவன் ஆராதிச்சு ஒரு பயனும் இல்லைன்ற. ஒருத்தருங்க வேதனையில, மன உளைச்சல்ல, அழுகையில, பாவத்திலேயோ அல்லது அடிப்பட்டு கீழே விழுந்திருக்கிறப்போ அவங்கள தூக்கி விடாம நீ வந்து ஆராதிச்சு அந்த ஆராதனையினால் வீண் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடியும். இப்போ நீ வந்து சாட்சி சொல்லக்கூடாது, நான் என் வீட்டுல எவ்வளவு கஷ்டம், எங்க அம்மா அப்பாவே அடிப்பட்ட போது கூட நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவருக்காக என்ன எல்லாம் திட்டினாங்க, உங்க அம்மா படுத்துருக்குறாங்க அறிவு இருக்குதா அப்படி இருக்குதா திட்டினாங்க, ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணிட்டேன்,
அந்த துன்பத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லி வீண் வீண். அப்படிப்பட்ட துன்பம் வீண். அது துன்பம் இல்லை, அது பாக்கியம் இல்லை, அபாக்கியம். ஆண்டவருக்கு எதிரான பாக்கியம். அது பாக்கியமே இல்லை. ஆண்டவர் ஒருத்தருக்கு சுகப்படுத்த போறாரு. அங்க இருந்த பரிசேயர்கள் யூதர்கள் பார்த்து சொல்றாங்க, ஓய்வு நாளை நீங்க சுகப்படுத்தலாமா? அவர் என்ன கேட்கிறாரு? என்ன சொல்றாரு? பலியை பார்க்கிலும் இரக்கம் மேலானது என்று சொல்லி போகிறார். பலியை பார்க்கிலும் இரக்கம் மேல். நான் ஆண்டவருக்காக இதை இழந்தேன் அதை இழந்தேன்றதில்ல, ஆண்டவருக்காக நீ ஆராதிக்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கு மேலான இரக்கத்தை காமிச்சியா? தெரியுதுங்களா? எப்படி நாம தப்பான துன்பத்தை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. என் பாவத்தினால வருகிற துன்பம், என்னுடைய தப்பான அறிவினால, வேத அறிவினால வருகிற துன்பம் துன்பம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வீணான வைராக்கியம் நிறைய பேருங்க சர்ச்சில் லபோலிபோன்னு கத்துவாங்க. இந்த பெந்தகோஸ்து சபையில இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு சபையா? ஐயோ மைக் ஆன் பண்ணி மேல வேற போட்டு கத்துறானுங்களே. எங்க 2 நாள் வந்து ஒரு மாசம் சொல்லியிருப்பாங்க பக்கத்துல வந்து, ஐயா எங்க மைக்கெல்லாம் போட்டா இப்படி வைக்கிறப்போ டிஸ்டர்ப் ஆகும், ஒரு வாட்டி கேளுங்க டிஸ்டர்ப் ஆகுதான்னு. இல்லைங்க அங்கெல்லாம் வீடு வாடகை இருக்கும்ல, பக்கத்துல கத்துறாங்க, பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஓ ரபகை சபரபரபர கத்துறாங்க, ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிறாங்க. இப்போ இது வெளியே இருக்குன்னு சொல்றது, திட்டுறாங்க அவங்கள திட்டாத நாள் கிடையாது. இவனை கிறிஸ்தவங்களா, இவனை அப்படி ஆட்டம் போடுறாங்களே. இப்போ உள்ள போய் நீங்க கேட்டீங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆண்டவருக்காக எத்தனை பேர் திட்டினாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக எவ்வளவு அவமானத்தை நான் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நான் அனுபவிக்கிறேன் என்று உள்ளே இருக்கிறவர்கள் சொல்லுவார். வேத அறிவின் குறைவினால் இந்த வைராக்கியம் தான். வைராக்கியம் தப்பு கிடையாது. யூதருக்கு வைராக்கியம் இருந்துச்சு. தெசலோனிக்கே சபையில நீங்க பார்த்தோம்னா, தெசலோனிக்கே சபையிலங்க இயேசு வரப்போகிறார் என்று அவர்கள் யாருமே வேலைக்கு போல. இயேசு வரப்போகிறான்னு சொல்லிட்டு அங்க இங்கே சாப்பாடு கிடைக்குமா, ஒருவேளை உணவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பவுல் பார்த்து சொன்னாரு, முதலாவது உன் கையின் வேலையை செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னார். நீ சாப்பாடு இல்லாம துன்பப்படுகிறது வீண். வைராக்கியம் இருக்கலாம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், சத்தியம் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், முதல்ல அதுக்கு முன்னாடி வேலை செய். அதுதான் அவர் சொன்னார் கட்டளை. வேலை செஞ்சு முதல்ல குடும்பத்தை காப்பாத்து, அப்புறமா என்ன பண்ண ஊழியம் செய். நீ குடும்பத்துக்கு அடங்க முடியல, குடும்பத்தை காப்பாற்ற முடியலனா நீ ஊழியம் செஞ்சு என்ன பயன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறா இல்லையா? இப்போ நான் ஊழியம் செய்யறேன் அதனால கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனை பாஸ்டர் இருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பிரீத் பிரதர் கஷ்டப்படுறவர்ல சர்ச்சுக்கு, அவரும் நானும் அங்க சபைகளுக்கு போவோம். அப்போ அங்க ஒரு பாஸ்டர் சொல்லிடுறாரு, நான் ஆண்டவருக்காக வேலையே விட்டுட்டேன், இப்போ எப்படியா சாப்பிட்றீங்க? ஆண்டவருக்காக நான் சாப்பாடு இல்லைன்னு பரவாயில்ல, கஷ்டப்படுறேன். உங்க முன்னாடி பிள்ளைங்க குழந்தைங்களும் அவங்களே ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டோம். அதுதான் பவுல் சொல்ற, டேய் ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லிட்டு சொல்றதை விட்டு போய் என்ன பண்ணு, உன் கையின் வேலையை முதல்ல செய். இப்படி படுகிற துன்பங்கள் ஆண்டவர் இங்கு பேசவே இல்லை. அந்த துன்பத்தை பத்தி பேச எந்த துன்பம் இல்லை என்று பார்க்கிறோம். நம்ம 3 விஷயங்களை பார்த்தோம். எந்த துன்பம் இல்லை, எந்த துன்பம் இல்லை. 1 பேதுரு 4:14 பார்த்தோம். நாம் செய்கிற பாவத்தினால் பிழையினால் வருகிற துன்பம் இல்லை என்று பார்த்தோம். இரண்டாவது, எந்த துன்பம் இல்லை, வேத அறிவு குறைவினால, நான் வைராக்கியத்தினால வேலைக்கு போகாம ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு நீ குடும்பத்தை பார்க்காம அதனால உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாம உன் குடும்பத்தை பார்க்காம இருந்துட்டு கஷ்டம் வந்து, ஐயோ நான் கடவுளுக்காக தாங்க இந்த துன்பம் வந்துச்சுன்னு சொன்னேன்னா, ரோமர்ல சொல்ற போல உன்னுடைய வைராக்கியம் நல்லதுதான், ஆனால் அது வேத அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை என்று சொல்றார். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எது நிமித்தம்? நீதியின் நிமித்தம், இந்த வசனத்தின் நிமித்தம், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம். வசனத்தின் நிமித்தம் நீ துன்பப்படலையா, அது துன்பம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க. இதுல துன்பமே கிடையாது. இந்த துன்பத்தை நீ படுறது பாக்கியம் அல்ல. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்றாரு. அந்த நான் பாக்கியவான், துன்பப்படுறேன்,
ஆண்டவரை ஊழியத்துக்காக நான் அடி வாங்கிட்டேன், துன்பப்பட்டுட்டேன். நீ அறிவாளித்தனமா செஞ்சு நீ துன்பப்பட்டியனா, உண்மையாகவே வசனத்தை சொல்லி சத்தியத்தின்படி வாழ்ந்து துன்பப்பட்டியனா நீ பாக்கியவான். உன் வசனத்தின் அறிவு குறைவினால வருகிற துன்பம் பாக்கியம் அல்ல, அது ஆசீர்வாதம் அல்ல என்று வேதம் சொல்லுது. உன் பாவத்தின் நிமித்தம் வருகிற துன்பம் பாக்கியம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நான் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச பிழை, என் பாவம், அதனால என்ன மத்தவங்க பிழைக்கிறாங்க, பகைக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. கடவுளுக்காக துன்பப்படுறேன்னு அதை நீங்க சொல்லவே முடியாது. அது பாக்கியம் இல்லை என்று சொல்லுது. அப்போ நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது என்றால் என்ன? நம்ம இரண்டாவது பார்க்க இருக்கிறோம். விசுவாசிகள் ஏன் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்று பார்த்து இந்த செய்தி முடிக்க போறோம். இரண்டாவது பாகமாக இதோட தொடர்ச்சி நம்ம அடுத்த செய்தியில பார்க்கலாம். ஏன் விசுவாசிகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள்? நீங்க வேதத்துல பாருங்க, 1 பேதுரு 4:3-4 சொல்றாரு. முதல் அவர்களோடு என்ன வாசிக்கிறாங்களா? 1 பேதுரு 4:3-4. 1 பேதுரு 4:3 4 வாசிங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே புறஜாதிக்கு இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துர்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை பகைப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள், தூஷிப்பார்கள். ஏன் நாம் துன்பப்படுத்துறோம்? இதுவரை எது துன்பம் இல்லை பார்த்தோம். என் பாவத்தினால வருது துன்பம் இல்லை, வேத அறிவினால நான் ஒரு செயலை செஞ்சு அதனால ஒருத்தர் அடி வாங்கிட்டு இல்ல அதனால துன்பப்படுத்திட்டு கடவுளுக்காக துன்பப்படுறேன் நீங்க சொல்றது வேஸ்ட். அதான் பாக்கியம் இல்லை, அது அபாக்கியம் என்று பார்த்தோம். அப்ப எதுக்கு தாங்க என்ன துன்பப்படுத்துறாங்க? எதனால எனக்கு துன்பம் வருது? நான் என் பாவ வாழ்க்கையில இருந்து மாறி நல்லவனாக வாழ நினைக்கிற அப்போ என்ன பண்ணுவாங்க? அவர்கள் என்னை தூஷிப்பார்கள். அதான் நான் சொல்லுவேன் ஐயா அடிக்கடிக்கு, நான் உண்மையாவே ஐயா நான் விசுவாசிட்டு சொல்லுவேன், நான் பாவம் செய்த காலங்கள்லாம் நிறைய உண்டு. நான் பாவம் செய்யறப்போ உண்மையாவே பாவம் செய்யறப்போ எவனுமே பேசுனதே கிடையாது. ஆனா என்னைக்கு கடவுளுக்காக வாழ நினைக்கிறப்போ அன்னைக்குதான் எல்லாருமே பேசுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் அந்த வசனங்கள் நினைக்கிறப்ப. பாருங்க, அவர் சொல்றாரு, நம்ம முடிவு எடுக்கிறோம்ல, என்னைக்கு முடிவு எடுக்கிறோம்? இனி உண்மையா இருக்கணும், இனி ஆண்டவருக்காக வாழணும். அதே நீங்க பாவம் செய்ய நினைக்கிறப்பதான் உன் பழைய பாவத்தெல்லாம் சொல்லி தான் பண்ணுவான். உன்னை குத்தி குத்தி காட்டுவான். நீ எல்லாம் யோகியமா, நீ எல்லாம் ஊழியம் செய்து தகுதியா, உனக்கெல்லாம் இது இருக்கான்னு. எப்போ நான் அதை விட்டு விலகும் பொழுது, அதான் சொல்றாரு, அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே, அந்த பாவிகளோடு நான் ஒத்து போகாததினாலே அவர்கள் என்னை தூஷிப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள். சில சமயங்கள்ங்க வேலைக்கு மேல நான் வேலைக்கு போற இடத்துல என்னை வேலை விட்டு நிறுத்திட்டாங்க. நான் போயிருந்தேன், நடுவில் நைட் ஷிஃப்ட் அப்படி போவேன். சில கொஞ்ச நாள் வராதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க ஓபி அடிப்பாங்க, அவங்க டைமிங் கணக்கு தானே, ஓபி அடிப்பாங்க. நான் ஓபி அடிக்க மாட்டேன். நான் ஒருத்தன் தான் போயிட்டு வேகமாக போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அவங்களெல்லாம் ஒன்று எடுத்து போவாங்க, அவங்க உட்காருவாங்க, வருவாங்க. இவங்க 10 பேர் சேர்த்தாங்க, டே நீ இப்படி செஞ்சா மற்ற என்ன கேட்க மாட்டானா, நீ உட்காருவானோ, நான் உட்கார மாட்டாங்க. இப்போ 10 பேர் யாருக்கு பார்க்க? எனக்கு பார்க்க. இப்போ அவர்கள் செய்யும் பாவத்திலே நான் ஒத்து போகாததினாலே நான் துன்பப்படுத்தப்படுவேன். எது? கடவுளுக்காக இந்த வசனத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், சுவிசேஷத்தின் அடிப்படையில் துன்பம் என்பது புரியுதுங்களா?
நான் நீதி செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக, ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்வதற்காக நான் துன்பப்படுத்தப்படுகிறத பத்தி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முன்னாடி என்ன பார்த்தோம்? இஷ்டப்படி, புறஜாதிகளுடைய இஷ்டப்படி, அந்நிய யார் சொன்னாலும் சொந்தக்காரா அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது, வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்கறது இல்லை. என் இஷ்டத்தை செஞ்சேன், யார் சொல்றது எனக்கு வசனம் எனக்கு கட்டுப்படுத்த முடியாது. இதை செய்யாத வசனம் சொல்றா சொந்த பந்தம் வச்சுக்கணும், செஞ்சுட்டு போவேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. நான் ஒத்துக்கொள்ளாத பொழுது என் சொந்தம் என்னை பகைக்கும். நான் எங்க வீட்டுல இல்ல நான் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா சில சமயம் பகை எனக்கு வரும். என் சொந்த பந்தம் சொல்லுவேன், கல்யாணம் வைப்பாங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை வந்துரு, வர முடியாதுங்க அப்படி சொன்னா அவ்வளவு முக்கியமாயிடுச்சா? அப்ப சொந்த பந்தம் நாங்க முக்கியம் இல்லையா? யாருக்கு பகை உண்டாவது? நான் பகைக்கப்படுறேன் தெரியுமா? நான் வசனத்திற்காக, ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக வரும்பொழுது அவர்களும் என்னை அழைக்கிறார்கள். அவரை நான் நிராகரித்து விட்டு வேதத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது என் சொந்தம், என் பந்தங்கள், என் உறவினர்கள், நண்பர்கள் என்னை பகைக்கிறாங்க தெரியுமா? அந்த பகைதான் உனக்கு ஆசீர்வாதம், பாக்கியம் என்று ஆண்டவர் சொல்றார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் பரலோகம் போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போனாதாங்க எனக்கு வேலை கிடைக்குது, இல்லை வேலை தர மாட்டாங்க, வேலை ரொம்ப கஷ்டம். கஷ்டப்படு. யாருக்கா கஷ்டப்படுற? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார், நீ பாக்கியவான். இல்ல என் குடும்ப கஷ்டம், நீ போ, ஒன்றும் பிரச்சனை, போ, அழைக்கு போ, போறது ஒன்றும் தப்பு கிடையாது, போ. ஆனா அந்த பாக்கியத்தை நீ இழந்து விடுகிறாய், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க வாசிக்கலாம், மத்தேயுவுக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிற அந்த தியானித்து வருகிற மலைப்பசங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 5ஆம் அதிகாரத்துல 14 வசனம் சொல்லுங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமை மொழிகளையும் பொய்யாய் சொல்லுவார்கள். இங்க அதுதானே அங்க சொல்லப்படுது. அவர்கள் உங்களை தூஷிப்பார்கள். இவன் பெரிய யோகியன், இவன் யோகி எனக்கு தெரியுமா, எனக்கு நான் எவ்வளவு வாட்டி பார்த்துருக்கேன், இவன் யாருன்னு எனக்கு தெரியாதா, அப்படி எல்லாம் கதையை எடுத்துப்பாங்க. அவர்கள் இன்றைக்கு நான் எப்படி இல்லையோ அதை நான் இருக்கிறதை போலவே சொல்லி என்னை நிந்திப்பார்கள். எனக்கு நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துப்பாரு, அன்னைக்கு தான் உன்னை எல்லாருமே தூஷிப்பாங்க, அன்னைக்கு தான் உன்னை எல்லாம் பிரச்சனையும். எனக்கு நீ பைபிள் படிக்கணும்னு பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்பாரு, போயிட்டு நீ சின்ன பசங்க சொல்லிப்பாரு, நீ என்னடா ஆக போற, நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஏசுப்பா பிள்ளையா இருக்க போறேன்னு சொல்லிப்பாரு. எத்தனை பேர் சிரிக்கிறான் உடம்பு. நான் ஊழியம் செய்ய போறேன், பாஸ்டர் ஆக போறேன்னு எழுந்து நின்று ஸ்கூல்ல சொல்லிப்பாரு. மறுச்சு ஒரு ஏம் கேட்கறப்போ மிஸ்ஸே சிரிப்பாங்க. இது பாஸ்டர் ஆக போறியா, என்னது ஏசுவ பிள்ளையா இருக்க போறியா? இதாங்க உலகம். நீ ஆண்டவருக்காக வாழ நினைக்கும் பொழுது நீ துன்பப்படுத்தப்படுவாய் என்று வேதம் சொல்லுது. எப்போது எனக்கு துயரம் வரும், துன்பம் வரும், எப்போது நீ துன்பப்படுத்தப்படுவாய். ஆண்டவருக்காக அந்த வசனத்தின்படி நீ வாழப்படும் பொழுது தானாகவே துன்பப்படுத்தப்படுவாய். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான். பாக்கியவான். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, கலாத்தியர் 4:29 என்ன சொல்ற பாருங்க, வாசித்தலாம். கலாத்தியர் 4:29 என்ன சொல்ற பாருங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன், மாம்சத்தின்படி இந்த உலகத்தின் பிள்ளைகள், இல்ல சபைக்குள்ள ரட்சிக்கப்படாதவர்கள், அந்த ஆவிக்குரிய நிலையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மாம்சத்தில் பிறந்தவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டது. இது நடக்கும். ஏன்? அவன் மாம்சம், நான் ஆவி ஒத்து போகாது. அவனால வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு பிரியம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு மட்டும் அந்த பிரியம் இருக்கும். எவனுக்கு நீதியின் மேல் பசி தாகம் இருக்கும்? இந்த வசனத்தை படிக்கலாம் தூக்கம். பசி தாகம் வந்துச்சுன்னா உன்னால தூங்கிடுவியா? ஒரு வாட்டி ஓடுற நாக்கலாம் மருந்து நுரத்தலும் தெரியுங்களா? நுரையாயிடும். எப்படா தண்ணி வீட்டுக்கு நடந்து வரீங்க வச்சுங்க, கவர்பட்டில இருந்தோ இல்லை கும்மிடிப்பூர்ல இருந்து நடந்துவாங்க கவர்பட்டிக்கு ஒரு நாள், இல்லை உங்க கவர்பட்ட ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நடந்துவாங்க. வீட்டுக்கு வெயில்ல எப்போ ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க போறோம், அது பேர் தான் தாகம். நீதியின் மேல் பசி தாகம்னா இந்த வசனத்தை
எப்ப வாசிக்க போறன்ற தாகம். சாப்பிடாம இருக்க முடியுமா? தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? அந்த பசியும் தாகம் தானா தோன்றது. அப்படி குடிக்கலைன்னா அதை கொன்றும் மனுஷன். ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா இந்த வசனத்தின் மேல பசியும் தாகமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். பசியும் தாகமும் உனக்கு இல்லையா நீ ரட்சிக்கப்படலன்னு. ஐயோ நான் வசனம் படிக்கல, இன்னைக்கு வீட்டுல ஜெபம் பண்ணல, நிம்மதியே இல்லை, நீ சர்ச்சுக்கு போல, நிம்மதியே இல்லை. அந்த நிம்மதி இழப்பு உனக்குள்ள ஏற்படலைன்னா அந்த தாகம் தானா வர தாகத்தை போல, தண்ணி குடிக்கல எப்படி தாகம் வருது, வசனம் வாசிக்கல, ஜெபம் பண்ணு, உனக்கு தாகம் வரலைன்னா நீ ரட்சிக்கப்படல, ரட்சிக்கவே படல. தாகம் இந்த அவிசுவாசிகள் மத்தியில் சபைக்குள் இருக்கிற துர்மார்க்கன் மாம்சத்தினாலே நம்மளை பழி வாங்க வேண்டும், தவறாகவே பார்க்கிற, பிறருக்கு இரக்கம் காட்டாத, அன்பு காட்டாத மனிதருக்கு நடுவிலே நீ இந்த வசனத்தின்படி வாழ்ந்து பார், உன்னை தானாக அவர்கள் பகைப்பார்கள். அதான் டாக்டர் ரிச்சர்ட் பாக்ஸ்டர் சொல்றார் அவருடைய புத்தகத்துல, உன்னை சுற்றியுள்ள உன் சபைக்குள்ள இருக்கிற, உன் குடும்பத்தில் இருக்கிற அவிசுவாசிகளை நீ இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் நீ வேதபடி பரிசுத்தமாக வாழ்ந்து பார், நீ யார் என்று அவர்களை இனம் கண்டு கொள்ளலாம். எப்படி என்றால் அவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போவார்கள், உன்னை பகைப்பார்கள் என்று சொல்ற. வசனத்துக்காக நீ எழுந்து நின்று பார், அவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போவார்கள், உன்னை பகைப்பார். யார் உனக்கு வேதபடி வேதத்தினால் நண்பன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? வசனத்துக்காக நின்று வா, குரல் கொடுத்துப்பா, உன்னோடு கூட ஒரு குரல் சின்ன சத்தமாக கேட்கும், அவனே நண்பன் என்று தேர்ந்தெடுத்துக்கொள். கூட வச்சுக்கின்ற ரிச்சர்ட் பாக்ஸ்டர் பியூரிட்டன் பரிசுத்தவன் 16ஆம் நூற்றாண்டு எழுத. உலகத்துல எவ்வளவு உண்மை ஆண்டோட வசனம். நான் ஆண்டவருக்காக வாழ நினைக்கிறப்பதான் எனக்கு யார் பகனே தெரியும். அதான் சொல்லுவாங்க, உலகத்துல கூட சொல்லுவாங்க, எப்போ என் சொந்த பத்திரம் நல்லா கேட்டவங்க தெரிஞ்சுக்க முடியும் தெரியுங்களா? எனக்கு கஷ்டம் வரப்போ எவன் என் கூட இருக்கிறானோ அப்பதான் தெரியும் ஏன் நன்மை யாருன்னு. பணம் இருக்கிறப்ப எல்லாம் இருப்பான், அப்படியே சிரிப்பான், அக்கா எப்படி இருக்கிற, பிரதர் எப்படி இருக்கிற, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரியா நல்லா இருக்கிறியா, பிரியா உங்க ரொம்ப பிடிக்கும் பிரியா, ஐ மிஸ் யூ, லவ் யூலாம் சொல்லுவாங்க. கஷ்டம் வரப்போ, பிரச்சனை வரப்போ உங்களோட யார் இருக்கிறாங்க, அப்பதான் நீ யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும், யார் என்னுடைய நண்பன் என்று தெரிஞ்சுக்கணும். வேதனை கஷ்டத்தில் உன்னோடு கூட இருக்கிறவன் தான் நண்பன். அதே போல சத்தியத்தினால் நான் வாழும்போது என்னோடு கூட நிற்கிறவன், நிற்காதவன் என்னை துன்பப்படுத்துவான், துயரப்படுத்துவான், என்னை வேதனைப்படுத்துவான், என்னை படிப்பான், என்னை இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறார். அதான் சொல்றாரு, உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள், சொல்லுவார்கள் பாக்கியவான்களை. அப்படி சொல்றதுனால நீ என்ன பண்றார, கஷ்டப்பட்டுக்காத. உங்களை பொய்யா சொல்றப்போ நீ நினைச்சுக்கோ, நான் பாக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, இவன் சொல்றான் என்ன பொய் சொல்றான், இவன் என்ன பகைக்கிறான், இவன் என்ன பழிக்கிறான், என்ன இவன் நிந்திக்கிறான், என் நண்பன் இல்லைன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நண்பன், உன்னை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ பாக்கியவானா இருக்கிற. இப்பதான் நீ நிரூபிச்சிருக்கிற நீ பாக்கியவான. நீங்க எடுத்து வாசிங்க, யோவான் 7:7, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7 வாசிங்க, 7:7 வாசிங்க. இங்க கவனிங்க, அவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. நல்லா கவனிக்கணும், அதன் கிரியைகள், இந்த உலகத்தின் கிரியை ரொம்ப பொல்லாததா இருக்கும். இந்த வசனம் புரியல நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் சொல்றேன் விலைக்கு சொல்றேன். இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் மனிதர்களை அது பொல்லாதது என்று கண்டு நீ தப்புன்னு சொல்றப்போ, தப்புன்னு சாட்சிக்கு நிக்கிற, சாட்சி கொடுக்கிறப்போ அது உன்னை பகைக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். எப்போ இந்த உலகம் என்னை பகைக்கும்? வேதப்படி பிரதர் நீங்க தப்பு பிரதர், அப்பா நீங்க இந்த வசனத்தின் படி தப்பு செய்றீங்கன்னு சொல்றப்போ அப்பா வந்தாலும் பகைப்பாரு, மகனா இருந்தாலும் என்ன பகைப்பான். தம்பி நீ தப்புடா, இது செய்யக்கூடாதுன்னு சொல்ற மகன் உள்ளத்தை திட்டுவான், அப்பனா அங்க எவ்வளவு சுதந்திரம் வரும்,
எவ்வளவு ஜாலியா இருக்காங்க அந்த பிள்ளைங்களாம். உன்னை திட்டுவாங்க, பகைப்பாங்க, உன்னை துன்பப்படுத்துவாங்க. நீ இன்னொருத்தர் தப்புன்னு சொல்லி பாரு, உன்னை பகைப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற சொல்லு. நான் முடிச்சேன். எனக்கு சூடாக இருக்கு. ஏசி போகணும், சீக்கிரம் போட்டு ஏசி வாங்கி வச்சாச்சு. பாலிசிங் போட்டு காசு ஜெபம் பண்ணி கவனிங்க. அங்க சொல்றாரு, இந்த உலகம் பொல்லாதது என்று நான் சாட்சி கொடுக்கிறப்போ, ஏய் தம்பி இது வேதப்படி தப்பு, இது நல்லது இல்லை, இது கெட்டதுன்னு சொல்லி சொந்த காட்ட சொல்லி பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? பகைப்பார்கள். இந்த உலகம் பொல்லாது என்று அந்த உலகத்தை நான் எதிர்க்கிறப்போ, பகைக்கிறப்போ பகை வரும், உன்னை பகைப்பார்கள். நம்ம தெரிஞ்சுக்கணும் எதனால நான் பகைக்கப்படுறேன். விசுவாசிகள் ஏன் துன்பப்படுத்தப்படுகிறார்கள்? ஏன் துன்பப்படுத்தப்படுகிறார்கள்? நான் பாவத்தில இல்ல, அவரோட ஒத்து போவதனால என்ன துன்பப்படுத்துறாங்க. நான் நம்ம கலாச்சார வாசத்தை போல என்னது, நான் அவர்களுக்கு ஏற்றவனாக இந்த உலகத்தோடு ஒத்து போகவில்லை, அதனால் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். இங்க பார்க்கிறோம், அவர் இந்த உலகத்தின் மேல் அவர்கள் பொய் என்றும் தவறு என்றும் நான் சாட்சி கொடுப்பதினால், தப்புன்னு சொல்றதுனாலே என்ன பகைப்பான். பிரதர் நீங்க தப்பு, நீ பார்த்துட்டே இருப்பான். அன்னைக்கு அவ்வளோ நியாயம் பேசுனேன், நீ எப்படா விழ போறன்னு காத்துன்னு இருப்பான். சின்ன பிழை செஞ்சிருவேன், பிடிச்சிப்பான். அவ்வளோ நியாயம் பேசுனேன், அவ்வளோ பரிசுத்தம் பேசுனேன், அன்னைக்கு எத்தனை நியாயம் பேசுனீங்க, உன்னாச்சு தெரிதா? பகைப்பான். ஐயோ என் சகோதரன் விழுந்து விட்டானே என்று உன்னை கை தூக்கி விடமாட்டேன். அவன் தான் இந்த உலகம். சபைக்குள்ள உலகம் எது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அப்படி இருக்கக்கூடாது. யாரு விசுவாசிகளுக்குள்ள ஒரு விழுந்து விட்டால் அவரை கை தூக்கி தான் விடணும். பகைக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அவங்களை ஐயா பாவம் செஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணக்கூடாது, பகைக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. என் வீட்டில் 2 பொண்ணு வச்சுட்டு என் புள்ள வச்சுருக்கிறேன், என் பையன் ஒரு பாவம் செஞ்சுட்டான், நான் பகைப்பேனா? நான் திட்டுவேன், அவனை கண்டிப்பேன், ஆனால் அவனை என்ன பண்ண மாட்டேன், பகைக்க மாட்டேன், வெறுக்க மாட்டேன், அவனை தூஷிக்க மாட்டேன். ஊரெல்லாம் சொல்லிட்டு வர மாட்டேன், என் பையன் தப்பு செஞ்சுட்டாங்க, என் பையன் இப்படி செஞ்சுட்டாங்க, நானே இப்போ ஊரெல்லாம் சொல்லிட்டு வரேன் மைக்கு போட்டு. ஆனால் மற்றவங்க செஞ்சா ஏன் சொல்லிட்டு வரேன்? மற்றவங்க செஞ்சா சொல்லிட்டு வரேன்னா இல்லை. அப்படி காரணம் என்ன? அவர்களை என் குடும்பமாக, என் சகோதரர்களாக நான் பாவிக்கவில்லை, பார்க்கவில்லை. சக விசுவாசிய நான் என் சகோதரனாக பார்க்கல, அவன் என்னை பகைக்கிறேன், நான் பகைக்கிறேன். நான் அப்படி செய்யக்கூடாது. பிறன் செய்வதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கணும். பரவாயில்ல, பகைக்கிறியா பகை, நான் பாக்கியவான், நான் ஏற்றுக்கொள்றேன். இரண்டாவது ஏன் பகைக்கிறார்கள்? கிறிஸ்துவுக்கும் அவர் வசனத்துக்கும் விசுவாசமாய் லாயலி, அந்த வார்த்தை சொல்லுவாங்க போட்டலாம், லாயலி ராஜ விசுவாசம், லாயலி விசுவாசமாய் இருக்க விரும்புவதினால் எங்களுக்கு இந்த துன்பம் ஏற்படுகிறது என்று சொல்றாங்க. கிறிஸ்துவுக்கும் அவருடைய வசனத்துக்கும் வைராக்கியமாக விசுவாசமாக நான் வாழணும்னு நினைக்கிறப்பவே, ரொம்ப லாயலியா வைராக்கியமா இருக்கணும், இதுக்காக உண்மையா இருக்கணும், கேட்ட சத்தியத்தை நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறப்போ உனக்கு சுத்தி வேதத்தை அறியாதவர்களாலும் அவிசுவாசிகளினாலும் துன்பம் வரும். சில சமயம் விசுவாசினாலே வரும், வேத அறிவு குறைவு அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணி அப்படிலாம் எங்க பைபிள் இருக்குது, சும்மா கத்துற நான் சொல்றேன், சும்மா இப்படி சொல்றேன் அப்படி சொல்றேன், அது எங்க இருக்குது வேதம்? அவங்க வேதத்தை முழுமையா அறியாம யாரை பகைப்பாங்க, என்ன பகைப்பாங்க என்று வேதம் சொல்லுது. வாசிக்கிறாங்களே, யோவான் 3:19, யோவான் 3ஆம் அதிகாரம், கடைசி வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனம் வாசிக்கிறேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். மறந்துடாதீங்க, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். நான் என்னுடைய கிரியைகள், என்னுடைய செயல்களினாலே
விசுவாசத்தை விசுவாசமாக faith ரொம்ப வைராக்கியமாயிட்டா சத்தியம் என்று என்னுடைய லாயலா நான் ஒன்றை செய்யும் பொழுது தானாகவே இந்த உலகம் என்னை பகைக்கும் என்று வேறு சொல்லுது. லாயில் இந்த இயேசுவுக்காகவும் வசனத்துக்காகவும் விசுவாசமாக நீ வாழும் பொழுது இந்த உலகம் உன்னை பகைக்கும். ஒளியாகி இயேசுக்கே அந்த நிலைமை என்று அவர் சொல்றார். அவரு இதாங்க சத்தியம். அந்த யூதர்கள் அங்க இந்த வேதபாரர்கள் பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, அவன் சொல்ற நியாயப்பிரமாணம் கரெக்ட் தான், நீ அந்த நியாயப்பிரமாணத்தை செய்யறது தப்பு கிடையாது, ஆனா நீ செய்யறது தெரியுமா தப்பா செய்யறன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அவர் விளக்கம் கொடுக்குறப்போ அவன் என்ன பண்றான், இவரை கொல்ல வகை தேடினார்கள் என்று வேதத்தில் இருக்கு. இயேசுவுக்கு அந்த நிலைமை. அவன் வேத வசனத்தின் அறிவுல குறைவா இருக்கிறான். நான் அதை விலக்கி அது தப்பு இப்படின்னு சொல்றப்போ அவன் அதை செய்யாததினாலே அதான் இருக்குது, அந்த ஒளிவித்த வரத்துக்கு அவனுக்கு முடியாததுனால, அதை ஏற்றுக்கொள்ளாததுனால உன்ன பண்றான் பகைக்கிறான். அந்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாததினாலே உன்னை பகைப்பான். நான் சொல்றது விளங்குதுங்களா? When I live like to be loyally to God, நான் எப்பொழுது ஆண்டவருக்கு லாயலா இருக்க விரும்புகிறேனோ அப்பொழுது இந்த உலகம் என்னை பகைக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய நாளுங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாரு, நான் கர்த்தருடைய நாள் பைபிள் எங்க இருக்குதா, எல்லா நாளும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அப்படின்னு தத்துவம் பேசும். நான் இருக்கிற வசனம் அவனுக்கு புரியாது. நான் சொல்ல விளக்குவேன், இப்படிதான் இருக்குது. அவன் அதை செய்யாததினாலே அவனை எங்க பாதின்னு சொல்லிட்டு போறோம்னு நம்ம என்ன பண்ணுவான், நம்ம பகைப்பான். இல்லைன்னா அவன் செய்யலையே, அவன் தப்புன்னு அவனை சொல்றோமே. விளக்குதுங்களா? உலகம் சொல்லும் அனைத்து செயல்களுக்கும் என்னுடைய கிரியைகள் அனைத்தும் செயல்கள் அனைத்தும் விசுவாசத்தினால கிறிஸ்துவின் மேல் சத்தியத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாச வைராக்கியம் நான் கொள்ளும்போது நான் பகைக்கப்படுகிறேன். அருமையானவர்களே, சீர்திருத்த திருச்சபையாரே, புதுக்கிருபை சீர்திருத்த திருச்சபையான அனைவரும் கேட்கணும், என் வாழ்க்கையில எது துன்பம் இல்லைன்னு பார்த்தோம், எதற்கு நான் துன்பப்படுத்தப்படுகிறேன்னு பார்த்தோம். நீங்கள் பாக்கியவான்களா இல்லையான்றதை நீங்க முடிவெடுத்துக்கணும். மீண்டும் கேட்கணும், யூடியூப்ல கேளுங்க, திரும்ப கேளுங்க, உங்களை ஆராய்ச்சி பாருங்க. நான் பாக்கியவான், ஆண்டோடைய விசுவாசியா இருக்கிறேன். கண்களை அப்படி ஜெபிக்கலாங்க.